வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஃப்ரீயாக ஏஐ வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏஐ வீடியோ அப்படின்னா ஒரு நிமிஷம் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரங்கு வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஒரு பாட்டியோ தமிழ் இன்ஸ்டாகிராம்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படி தான் வந்து பார்த்தா போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு சின்ன ப்ராப்ட் தான், ஒரு லைன் ப்ராப்ட்டுக்கு எப்படி 10 செகண்ட் 20 செகண்ட் வீடியோலாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுசாக பாருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் வீடியோ ஒன்று வந்து போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு ஏ வீடியோ வரும். ஸோ அது மாதிரி தான் எல்லா வீடியோவும் இருக்கும். We're gonna go to the park now. Yes, let's go. I can't wait. ஸோ அந்த சாம்பிள் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அந்த சாம்பிள் வீடியோவில் நான் ஒரே ஒரு லைன் தான் ப்ராப்ட் கொடுத்தேன். பாய் வித் பேக் வாக்கிங் வித் இஸ் பேரண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு பையன் வந்து பேக்கை மாட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கூட நடந்து போகிறான் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்தேன். அந்த டயலாக் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து ஆட் பண்ணிச்சு. அண்ட் இது ஜென்ரேட் ஆக வந்து பெருசாக ஒரு நிமிஷம் கிட்ட ஆகலை, ஒரு 1.5 நிமிஷம் ஆச்சு, அது மாதிரி வச்சுக்கலாம். 1.5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு வந்து கூகுள்லேயே வந்து ஏஐ கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஃப்ரீயாக பெய்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆக்சுவலாக வந்து இது ஒரு லிமிட் அளவு தான். ஒரு நாளைக்கு வந்து உங்களால் ஒரு 4-5 வீடியோ கிட்ட பண்ண முடியும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு லிமிட் முடிச்சுன்னா நீங்கள் வேறு ஜிமெயில் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஜிமெயில் வச்சு நீங்கள் நிறைய வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதே எப்படின்னா இது வந்து ஒரு படமே ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ஏஐ பேர் என்ன அப்படின்னா ஃப்ளோ அப்படின்றது. கூகுளோட அஃபிலியேட் ஆனது, கூகுள் டிஸ்கார்டோட அஃபிலியேட் ஆனது அந்த வந்து ஃப்ளோ ஏஐ அப்படின்றது. இதோட மெயின் ஒர்க் என்னன்னா டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்றது அதோட மெயினான ஒர்க்கே. அப்படி ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்றப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எந்த கொடுத்தாலுமே அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள அது வந்து ஒரு 10 செகண்ட் 8 செகண்ட் வீடியோ வந்து கொடுத்துருச்சு. நான் கொடுத்த ஒரு லைன் டெக்ஸ்ட் 8 செகண்டாக கொடுத்துச்சு. இப்போ எனக்கு வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ தொட்டு எக்ஸ்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்டென்ட் கொடுத்துட்டு திருப்பி கீழே எக்ஸ்ட்ரா ஒரு வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இப்போ பசங்க நடந்து வரா அப்படின்னு போட்டு நான் வந்து சீன் 1 சீன் 2 கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிமே உங்களால் வந்து பார்த்தா கிரியேட் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்க்கு உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட் வேணும். இப்போ இது வந்து நான் எவ்வளோ சொல்லணும்னா ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தா உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஏஐ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏஐ வச்சு நீங்கள் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். டெய்லி வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒரு கதை ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த கதையை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த கதை வந்து அப்படியே வாய்ஸுமே அதுவே கொடுத்துரும். கேரக்டர் டிஃபரன்சியேஷனு, பேக்ரவுண்ட் கலரு எல்லாமே அதுவே கொடுத்துரும். தனித்தனியான வந்து பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணும்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இது மாதிரி ஸ்பெசிஃபை ஆகும். இப்படி இல்லை அந்த கதையில் வந்து எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்டெண்ட் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போது அந்த ஏஐ வந்து உங்களால் அதோட டூல்ஸோ அதோட அட்வான்ஸ்மெண்ட்டோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து எப்படி நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளோஸ்அப் லுக்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து சினிமேட்டிக்காக எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நான் காட்டின வீடியோ வந்து உங்களுக்கு ஒரே இதில் தான் இருக்கும். அவங்க முன்னாடி வந்து கேமரா வந்து அப்படியே வரும். உங்களுக்கு வந்து இல்லை அப்படி மேலெல்லாம் வரணும், அப்படி சீலெல்லாம் ஒரு சைலெல்லாம் திரும்பணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் இமேஜ் அப்படின்றது தான். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். மறக்காம அடுத்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.